Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIR. தொடர்ந்து டெல்லியிலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஸ்ரீபிரியா இணைகிறார். இந்தியாவினுடைய நிலவரம் என்ன என்பதை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீபிரியா வணக்கம். தற்போது இந்தியாவில் பல இடங்களில் அரசியல் மாற்றம் நிகழ்ந்து வருகிறது. முழுமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். எக்ஸிட் போலுக்கும் தற்போது வந்து வரும் தேர்தல் முடிவுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எக்ஸிட் போல்ல வந்து நம்ம பாஜகவுக்கு வந்து ஒரு கிளீன் ஸ்வீப் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆயிருந்தது. பட் இப்ப அநேகமா நிறைய ஈவன் வட மாநிலங்கள்ல கூட ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய யூபி கூட ஒரு பெரிய அளவுல பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்கிறத பார்க்கிறோம். இது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸா தான் இருக்கு. ஈவன் டெல்லியில எடுத்துட்டோம்னா ஏர்லி ட்ரெண்ட்லயே ஆரம்ப நிலையிலேயே வந்து ஒரு பெரிய முன்னிலை இருக்கும் அப்படின்னு கொண்டாட்டங்களுக்கு எல்லாம் ரொம்பவே தயாரா இருந்த பாஜக அலுவலகத்துல கூட இப்போ ஒரு பெரிய அளவிலான அமைதி நிலவுது அப்படின்னு தான் சொல்லணும். பட் இது வந்து துவக்க நிலை எண்கள் தான். ஆனா முன்னிலைன்னு பார்த்தோம்னா ஒரு பின்னடைவு இருக்கு அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். குறிப்பா யூபியில வந்து இது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. ஈவன் அயோத்தியால கூட இப்போ இந்தியா கூட்டணி முன்னிலையில இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்மிருதி இரானி ஒரு பெரிய செட்பேக். ஏன்னா கிஷோரி லால வந்து ஒரு ஸ்டேட் கோட்டா அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பேசெல்லாம் இருந்துச்சு. பட் இப்ப பெரிய லெவல்ல முன்னிலை இருக்காரு. ஸோ இப்ப பார்த்தோம்னா இப்ப 50-50 இருக்கு. பட் 50-50ங்கிற நிலைமையை கூட பாஜக தணிக்கல. கொஞ்சம் ஓவர் ஆம்பிஷியஸா இருந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இப்போ இருக்கு. ஆந்திர மாநிலத்துல தேர்தல் நிலவரம் மாறி இருக்கு. தெலுங்கு தேசம் உள்ள வர்றாங்க. தென் மாநிலங்கள்ல பாஜக கூட்டணி கால் பதிக்குதோ? தென் மாநிலங்கள்ல இந்த தடவை கண்டிப்பா பாஜக கூட்டணி கால் பதிக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் ஜீரோல இருக்கவங்களுக்கு ஒரு சீட் அப்படிங்கிறது கூட ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான். அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாடு அண்ட் கேரளால கண்டிப்பா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இஃப் நாட் தொகுதியா வரலன்னா கூட ஓட் ஷேர்ல வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. தட் இன் இட்செல்ஃப் அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ நார்த்ல வந்து அவங்க எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தாங்களோ நார்த்ல அவங்க நம்பிக்கை கொஞ்சம் ஆடி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சவுத்துல அவங்க பெரிய லெவல்ல ஹோப்ஸ் வச்சுக்கலனாலும் அவங்க ஏற்கனவே ரொம்ப டவுன்ல இருக்கிறதுனால எது வந்தாலும் ஒரு பிளஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு வந்து இப்போ செகண்ட் பொசிஷன் நிறைய இடத்துல அப்படிங்கறது வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. பட் பார்க்கலாம், இது வந்து நம்ம ஹாஃப் வேல இருக்கோம், ஹாஃப் வே கூட இல்லை இன்னும். ஸோ போக போக இதே ட்ரெண்ட் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல இதே ட்ரெண்ட் தான் ஃபாலோ ஆக சான்ஸ் இருக்கு. பட் ஒரு பெரிய மிராக்கல் இருந்தா சில இடங்கள்ல ஒரு டேர்ன் அரவுண்ட் வரலாம். பட் கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தோம்னா பாஜக வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு மேசிவ் விக்டரி அப்படிங்கிறது இருக்காதுன்னு தான் தோணுது. பட் சிறிய லெவல்ல தே வில் கிராஸ் த ரோடு அப்படின்ற மாதிரியான நிலவரம் தான் இப்போ இருக்கு. கண்டிப்பா. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாஜக 7 இடங்கள்லயுமே முன்னிலை வகிக்கிறாங்க. ஆம் ஆத்மிக்கு வந்து என்ன எதிர்ப்பு இருக்கு? ஆம் ஆத்மிக்கு இப்போ சமீப காலத்துல நடந்த அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைதாகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பின்னடைவா தான் இருந்துட்டு இருக்கு. பட் அவங்க பொதுமக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஃப்ரீபீஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஓகே. பட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எப்படி இருந்துட்டு இருக்குன்னா சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தே வில் பேக் தேர் ஓன் ஆம் ஆத்மி கட்சி. பட் லோக்சபா எலெக்ஷன்ஸ்னு வரும்போது இது வரைக்குமே வந்து பிஜேபிக்கு தான் பெரிய அளவுல அவங்க வெற்றியை கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் போல்ல அப்கோர்ஸ் வந்து ஒரு 2 சீட் ஒரு சீட் ஆம் ஆத்மிக்கு வரும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டாலும் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ஸ் படி பார்த்தா அதே சேம் ஹிஸ்டரி தான் தொடருது. கடந்த 2 தடவை 2014 and 2019 இருந்த மாதிரி இப்பயும் வந்து 7 இடமுமே பிஜேபி தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிஜேபி நிறைய நியூ ஃபேஸஸையும் கொண்டு வந்திருந்தாங்க இந்த தடவை. ஸ்டில் அவங்களும் மேனேஜ்டு டு பெர்ஃபார்ம் வெல். ஸோ கிளியர் கட்டா இருக்காங்க டெல்லி மக்கள். ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது ஆம் ஆத்மி அண்ட் லோக்சபா எலெக்ஷன் வரும்போது டெல்லி அப்படிங்கறதுல எப்பயுமே அப்படிதான் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. இந்த தடவையும் டெல்லியில பெரிய மாற்றம் எதுவும் இல்லை, அதே ட்ரெண்ட் தான் இருக்கு. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீபிரியா.